श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। ஸ்ரீராமர் சீதாதேவி தன்னுடன் வனத்திற்கு வருவதற்கு ஒத்துக்கொண்ட பிறகு இருவரும் அந்த அரண்மனையிலிருந்து அவர்களுடைய அறையிலிருந்து வெளியே வருகிறார்கள். அப்பொழுது லக்ஷ்மணர் ஸ்ரீராமரின் கால்களில் விழுந்து சரணாகதி செய்கிறார். நானும் உங்களுடனே வனத்திற்கு வருவேன் என்று. அது மட்டுமல்லாமல் அவர் கூறுகிறார், நான் உங்களுடன் வனத்திற்கு வந்து உங்களுக்கு என்னால் முடிந்த எல்லா சேவைகளையும் நான் உங்களுக்கு செய்வேன். உங்கள் இருவரையும் மாதா பிதாவாக நினைத்து நான் எல்லா சேவைகளையும் நான் செய்வேன். உங்களுக்கு முன்னால் நான் சென்று உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் பாதுகாப்பேன். சீதா மாதாவிடம் நீங்கள் சமைக்க வேண்டியிருந்தாலும் அதற்குண்டான நெருப்பு, தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் நானே ஏற்பாடு செய்து உங்களுக்கு கொடுப்பேன். உங்களின் ஆனந்தத்திற்காக, சந்தோஷத்திற்காக நான் காவலாக இருப்பேன். அது மட்டுமல்லாமல் வேறு எந்த கஷ்டங்களோ ஆபத்து எது வந்தாலும் நான் உங்களுக்கு அரணாக இருந்து, அதாவது காவலாக இருந்து உங்களை காப்பேன். அதனால் நான் உங்களுடன் தான் வருவேன் என்று கூறுகிறார். பிறகு லக்ஷ்மணர் எப்பொழுதுமே ராமரை விட்டு பிரிந்தவர் அல்ல, அது நமக்கும் தெரியும். 12 வயதில் விஸ்வாமித்திரர் வந்து ஸ்ரீராமரை வனத்திற்கு, அதாவது அவர் செய்யும் யாகத்திற்கு துணையாக அழைத்த போது அரக்கர்களின் அட்டகாசத்திலிருந்து அந்த யாகத்தை காப்பாற்றி கொடுக்குமாறு ஸ்ரீராமரை அழைத்து கொண்டு சென்றபோது யாரும் எதுவும் சொல்லாமலே லக்ஷ்மணர் ஸ்ரீராமருடனே சென்றார். தசரதனும் அதை பார்த்து மகிழ்ந்தார். ஓகே, ஸ்ரீராமருடன் லக்ஷ்மணரும் செல்லட்டும் என்று. விஸ்வாமித்திரரும் ஸ்ரீராமர் வந்தால் லக்ஷ்மணரும் வருவார் என்ற ரீதியில் இருவரையும் அழைத்து சென்றார். அதுபோல் லக்ஷ்மணர் ஒரு பொழுதும் ஸ்ரீராமரை பிரிந்ததே இல்லை. இப்பொழுது வனத்திற்கு செல்லும் பொழுதும் அவர், நான் உங்களுக்கு சேவை செய்கிறேன், எல்லா விதமான சேவைகளையும் நான் உங்களுக்கு செய்வேன், உங்களுடன் தான் வருவேன் என்று கூறுகிறார். ஸ்ரீராமரும் அதற்கு ஒத்துக்கொண்டு நீயும் வரவும் என்று கூறுகிறார். சீதாதேவியுடனாவது ஏதாவது ஆர்கியூமெண்ட் எல்லாம் செய்தார், நீ வர வேண்டாம் என்று. ஆனால் லக்ஷ்மணர் கூறியவுடன் லக்ஷ்மணரை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். இவர் மூவருமாக செல்கிறார்கள். அதன் பிறகுதான் அவர் செல்வது என்று முடிவு, மூவரும் வனத்திற்கு செல்வது என்று முடிவு செய்த பிறகு தங்களிடம் இருந்த சொத்துக்களை எல்லாம், செல்வங்களை எல்லாம் தானம் செய்துவிட்டு அவர்கள் வனத்திற்கு செல்கிறார்கள். இதிலிருந்து லக்ஷ்மணன் அவர்கள் ஸ்ரீராமருக்கு சேவை செய்வதிலும் ஸ்ரீராமருடனே இருப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறார். அதாவது சரணாகதி, ஸ்ரீராமரே தனக்கு எல்லாம் என்ற சரணாகதியை அடைந்ததனால் லக்ஷ்மணர் அவருடனே செல்கிறார். நாமும் ஸ்ரீராமரே நமக்கு எல்லாம் என்று சரணாகதி செய்துவிட்டோமே ஆனால் நமக்கு எந்த கஷ்டங்களும் வராது. ஸ்ரீராமர் அருள் புரிவார். ஸ்ரீராம ஜெயம்.